ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடந்த அக்ரி இன்டெக்ஸ் அப்படிங்கிற விவசாய கண்காட்சிக்கு நம்ம போயிருந்தோங்க. அந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட இந்த காணொளி மூலமாக நான் பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது ஒரு சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனோம். காலையில் 10 மணிக்கே போயிட்டோம். ஆனால் அங்கே பயங்கரமான கூட்டங்க. நிறைய இடங்கள்ல இருந்து பெரிய பெரிய பஸ்ஸுங்களே எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வேறு வேறு ஸ்டேட்ல இருந்து எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள் இந்த விவசாய கண்காட்சியை பார்வையிட்டிருப்பாங்க. நாங்கள் உள்ளே வந்தோடனே முதல்ல வச்சுருந்தது ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கு. அதுவே தன்னை போல் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. எப்பயுமே டேங்க்கில் தண்ணி விடும்போது கீழே தண்ணி தேங்கும், அந்த அழுக்கு மண் எல்லாம் தேங்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அதுவே தானாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் போய் கலெக்ட் ஆகி சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா சொட்டு நீர் பாசனம் சப்சிடி மூலமாக கொடுக்குறாங்க. அரசு மானியம் மூலமாக நிறையா கொடுக்குறாங்க. நிறையா மானியங்களும் இங்கே நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கிட்டத்தட்ட 500 ஸ்டாலுக்கு மேலே போட்டிருந்தாங்க. எப்போவுமே இன்டோர்ஸில் மட்டும்தான் ஸ்டால் இருக்கும். இந்த தடவை அவுட்டோர்லேயும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டார்ஸுங்க. கிணத்துல இருந்து அது தண்ணி இறைக்கிற அந்த மோட்டார், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தது சொட்டு நீர் பாசனம். இந்த ஸ்டால் போட்டிருந்தவங்க குஜராத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியல, இருந்தாலும் கூட ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டரை கூட வச்சுருந்து அவங்க மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கான ட்ரிப்ஸுங்க. அதாவது சொட்டு நீர் பாசனத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் பைப்ஸ். இது எல்லாமே இதன் மூலமாக தண்ணி நிறையா சேவ் ஆகும். அதுக்காக தான் இது போடுறது. வீட்டில் நிறையா செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் பைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அளவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க்குங்க. பூமிக்கடியில் புதைச்சி வைக்கிறது. பூமிக்கடியில் நம்ம நிலத்தொட்டி கட்டுவோம், அதுக்கு பதிலாக இந்த டேங்க் காப்பர் கோட்டட் டேங்க்குங்க. ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் பிளாஸ்டிக்கும், 3வது லேயர் உள்ளே காப்பர் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஷ்ரெட்டட் மிஷின்ங்க. அதாவது நம்ம விவசாயத்தில் எப்பயுமே இந்த கழிவுகளை எல்லாம் சீக்கிரமாக மக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதில் இந்த தென்னை ஓலை, வாழை நார் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மிஷினில் கொடுத்து ஷ்ரெட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மக்கிரும். இது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கான ஒரு கிராஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். இது கீழே புல்தரைகள்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே அப்படியே ஈவனாக ட்ரிம் பண்ணி கொடுக்கும். இது நம்ம நிறைய சைஸஸில் இருந்தது. சின்னதாக ஹேர் ட்ரையர் சைஸுக்கு கூட ஒன்று இருந்ததுங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறவங்க யாராவதும் இந்த விவசாய கண்காட்சியை பார்வையிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை நம்ம கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் பகிர்ந்துக்கிற இந்த தகவல் யாராவது ஒருத்தருக்காவதும் பயன்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலப்பைங்க. நிலத்தை உழுதுட்டு போகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். அதாவது நிறையா டிராக்டரிஸ் எல்லாம் நிலத்தில் போயிட்டுருக்கோம். அது பின்னாடியே இது சுற்றிகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்யூப்மெண்ட் தான் இது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லணுமான்னு நினைப்பீங்க. ஆனால் குழந்தைங்க நிறையா பேருக்கு இது தெரியாது. நான் என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருந்தேன். இது எல்லாமே கோகனட்டில் செஞ்ச ப்ராடக்ட்ஸுங்க. ஒரு தேங்காயை மதிப்பு கூட்டி அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருட்கள் தான் இது எல்லாமே. நீராபானம் இருந்தது. தேங்காயிலிருந்தே தேங்காய் சோப்பு, சன்ஸ்க்ரீன், ஹேண்ட் வாஷு, அப்புறம் இந்த சானிடைசர் மாதிரி ஜெர்ம்ஸ் கில்லர், அப்புறம் நியூட்டெல்லா நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கோகோட்டெல்லான்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தது. மாய்ஸ்சரைசர் க்ரீம் கூட இருந்ததுங்க.
தேங்காயிலிருந்து இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது. தேங்காய் சிப்ஸ் இருந்தது, தேங்காய் வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இளநிக்குள்ளார அந்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நமக்கு தெரியாத விஷயங்க. இது எல்லாமே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இது எல்லாமே மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது இன்னும் நிறைய லாபத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காயர் பிட்ஸு, இந்த தேங்காய் நார்லேருந்து அந்த தென்னைமட்டை நார்லேருந்து பண்ணுறது. இதெல்லாம் பூச்செடிங்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கெல்லாம் வந்து மண்ணுக்கு பதிலாக ஒரு மாற்று பொருளாக இது வந்து பயன்படுத்துவாங்க. இது ஊற வச்சோம் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு எடுப்போம், அப்போ வந்து இன்னும் பெருசாகும். இதுதான் இந்த காயர் பிட் பண்ணுற மிஷினு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷ்ரெட்டட் மிஷின் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு பல்கான ஒரு பெரிய வெரைட்டி. இது இன்னும் பல்காக நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பெரிய தென்னை மட்டை இருக்குது இல்லைங்களா, தென்னை மரத்துலேருந்து விழுகும் தென்னை மட்டை, அந்த மட்டையவே எடுத்து இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருது. இன்னும் ஃபைன் பவுடராக வேணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு மட்டையை தூக்கி நம்ம அந்த பக்கம் போட்டுருவோம், போட்டால் என்ன பண்ணுவோம், ஒன்று எரிப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டு அது மக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி ஒரு பவுடராக போடும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல உரமாகவும் பயன்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின், அதாவது நிலத்திலேயே வந்து ஒரு பெரிய செடிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இது வந்து ட்ரில் பண்ணுற ஒரு மிஷின். இதுதான் அதனோட பிளேடுங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நான் வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான செடிங்க, விதைகள் அதை பற்றி நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் பாருங்கள், கண்டிப்பாக நான் 2 வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, எல்லா ஸ்டாலுமே என்னால் கவர் பண்ண முடியல. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது புல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க இந்த எக்ஸ்போவில் தான் வந்து ஒரு நியூவாக ஒரு ஜேசிபி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜேசிபியும் வந்து இங்கே அவங்க பார்வைக்கு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ஜேசிபிங்க. இன்றைக்கி கரெக்டாக இந்த எக்ஸ்போ அன்னைக்கு தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சொட்டு நீர் பாசனம் தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க. இவங்க நம்ம ஊர்ல இருந்தே போட்டிருந்தாங்க. இவங்கனால நல்ல எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க முடிஞ்சதுனால இவங்கக்கிட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நின்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு பொருளை நம்ம விற்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம அந்த பொருளை பற்றி அதனோட பயன்பாடுகளை பற்றியும் எடுத்து சொல்கிற விதம் வந்து ரொம்ப முக்கியங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் வந்து ஒரு வியாபார உக்தி தான். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள்ங்க. நம்ம லோ காஸ்ட்ல இருந்து மீடியம் காஸ்ட், ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா காஸ்ட்டுக்கும் அவங்க வந்து ஆட்டு பண்ணை அமைச்சு கொடுக்குறாங்க. அதுவும் மானியத்தோடவே அமைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு அந்த சின்ன போர்டில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கால் பண்ணியும் கூட பேசிக்கலாம், யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா. இங்கே வந்து நிறையா இனத்துடைய ஆடுகள் வச்சுருந்தாங்க. இந்த ஆடு பாருங்கள், இது ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஆடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாகவும் நம்ம ஊர் இந்த மலை பிரதேசங்களில் பார்க்குற வரையாடு மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தான் ஆடாமா, காதெல்லாம் நல்லா நீளமாக, கொம்பு பெருசாக அப்படி இருக்குது. அடுத்தது மீன் பண்ணை அமைக்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ மாதிரி இங்கே போட்டிருந்தாங்க. இப்போ தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைந்த வேளாண்மை அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கீழே வந்து ஒரு தார்பிளின் பேக் அந்த மாதிரி விரித்து ஒரு மீன் பண்ணை அமைக்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ வச்சுருந்தாங்க. அடுத்தது மாட்டு பண்ணைங்க. இங்கேயும் வந்து வேறு மாநிலத்திலிருந்து வந்த மாடுகளும் இருந்தது. பசு மாடு, காளை மாடு, கூடவே கண்ணுக்குட்டி 3மே வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது நம்ம ஊர் காங்கேயம் மாடுங்க. ஸோ கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை. ஸோ இதுவும் வந்து பசுமாடு, காளை மாடு, கண்ணுக்குட்டி 3மே வச்சுருந்தாங்க. இது எந்த மாநிலத்தோடதுன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனால் ரொம்ப குள்ளமாக இருந்துச்சு.
காது வந்து நல்லா நீளமாகவும் கொம்பும் நல்லா பெருசாக அப்படியே விரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப குள்ளமாக இருந்துச்சுங்க. இது அதனோட இனத்திலேயே வந்து காளமாடு, கூடவே கண்ணுக்குட்டியும் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து எந்த ஊர் மாடுன்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாட்டு பண்ணையிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வச்சுருந்தாங்க. இது ராஜஸ்தான் மாடுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியல இதை பற்றி எப்படி என்னன்னு. பஞ்சகவ்யா, அப்புறமா ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க, பஞ்சகவ்யா விளக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குஜராத் மாடுன்னு சொன்னாங்க. இதுவும் வந்து குள்ளமாக இருக்குது. நம்ம ஊர் எருமை வந்து இப்படி தான் இருக்கும், ஆனால் இது எருமை கிடையாதுங்க. இது வந்து பசுமாடு. குள்ளமாகவும் கொம்பு வந்து நல்லா ஒரு குண்டா அப்படியே விரிஞ்சு வர்ற மாதிரி பெருசாக இருந்தது. இதுலேயும் வந்து பசுமாடு, காளமாடு, கண்ணுக்குட்டி 3மே வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு முயல் பண்ணை வந்து இண்டோரில் ஒரு சாம்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு தாய் முயல் கூண்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற முயல்களை எல்லாம் எப்படி வந்து விடணும் அப்படின்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதனுடைய டெமோவும் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவும் விவசாய கண்காட்சியிலேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.